அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. இந்த அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்ய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரவாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் என்னும் அரக்கன ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம்தான் கந்த சஷ்டி விழா. சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுவதாகவும் பின்னால் மருவீர் செந்தில்நாதர் என்று மருவியிருக்கு. அதுபோல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுது. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் அமைப்பு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகனின் இடது கையில் தாமரை மலர் ஒன்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. இதற்கு முதலில் பூஜை செய்த பின்னர் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யறதாக சொல்லப்படுது. சூரனை வதம் செய்தத முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்காரு. அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்க ஊர் பெண்கள் தெய்வானை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்ரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணம், சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேணும் என கருதி ஐப்பசி மாதம் அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டின் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுது இந்த திருச்செந்தூர். இது பல பெயர்களில் அழைக்கப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடா கடற்கரையின் பகுதியில் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுது. திருச்செந்தூர் ஓம் வடிவில் தோன்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகு பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுது. கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படுறாங்க. திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். இந்த கோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்காரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் 120 அடிகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு. இந்த ஆலய மணி கோவில்களின் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. கோவிலின் எதிரிலே 2 மயில்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் இருக்கு. 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும் 2வது சூரபத்மன் 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் வெண்ணிற ஆடைகளை மட்டுமே சாத்துறாங்க. சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாக சொல்லப்படுது. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் போன்ற 4 உற்சவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவபூஜை செய்து வந்திருக்காரு.
என்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரையில் வந்து பால் அன்னத்தனை கரைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுது. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சன், பொரி, தோசை, சுயன், தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டு மாவு போன்றவை மிகவும் பிடித்தமான உணவு. இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வராங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் முருகனுக்கு பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வராங்க. கோவிலின் தங்கத்தேரில் அறுகோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கு. இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு. இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டிருக்கு. கோவிலின் வடக்கு பகுதியின் அருகே மணற்குன்றுகள் மதிலாக தோற்றமளிக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட 4 கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னர் அங்குள்ள கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க. 12 சித்தர்களில் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை ஐயனார் என்று அழைத்து வராங்க. இவர்கள் மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை வேளால் சிதைத்த இடம் பாமாடு அல்லது மணமாடு என்ற பெயர்களில் அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒரு நாள் விரதம் இருந்து தரிசனம் செய்வதால் அந்த பலனை அடைந்து விடலாம் என்று சொல்லப்படுது. முருகன் மாறாத உடல் மற்றும் உள்ளத்தினை கொண்டவர். முருகன் எப்பொழுதும் இளமையுடன் காட்சியளிப்பார். சிவந்த நிறத்துடன் உடையதால் இவரை செந்தில் என்று அழைக்கிறாங்க. கருப்பு, சிகப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் போன்ற 5 வண்ண நிறத்தினை உடைய தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களை காணுவதற்கு முருகன் வருவார். முருகன் யோகம், போகம், வேகம் ஆகிய 3ம் பக்தர்களுக்கு தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. சூரபத்மனை வெற்றி பெற்றதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுவதாகும். இதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் எனவும் அறிவிற்கு. அதே போல் இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுது. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது இந்த இடம். பின்னர் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த கோவில் முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறாரு. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. முதல்ல பூஜை செய்த பின்னர் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறாங்க. சூரனை வதம் செய்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்காரு. இவரின் தலத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானை திருமணம் செய்வதாகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று பூசி விளையாடுவாங்க. திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. மற்றொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்துவாங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமும் மதிய உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடலில் கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜை என்று அழைக்கப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகளான தெய்வானையை முருகன் மன முடிப்பதற்காக இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுது. வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி சூரசம்காரம், மாசி திருவிழா 12 நாட்கள் இந்த கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.